வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் IPL போட்டிகள் நடைபெறும் 7 நாட்களுக்கு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆலிவ் பச்சை நிற வாகனங்களை பதிவு செய்வதை தமிழக போக்குவரத்து துறை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 88 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விக்கிரவாண்டி தொகுதி திமுக MLA புகழேந்தி அவர்கள் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததால் தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று முதல் முதியோர்களுக்கான தபால் ஓட்டு போடும் பணி தொடங்கியுள்ளது. கோடை காலம் காரணமாக நிலவி வரும் வெப்பத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் மின் நுகர்வு 19,500 மெகாவாட்டாக உச்சம் தொட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டிற்கான முதல் முழு சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது. இந்திய நேரப்படி இரவு 9:12 மணிக்கு தொடங்கி அதிகாலை 2:22 மணிக்கு நிறைவடைகிறது. இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் நடைபெறுவதால் நம்மால் பார்க்க முடியாது என்றும் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இந்த சூரிய கிரகணத்தை காண்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அதிநவீன கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஏப்ரல் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதனை அடுத்து சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இன்று நாமக்கல்லிற்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கோடை காலத்தில் பக்தர்கள் கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் VIP பிரேக் தரிசன முறை ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடல்நல பாதிப்பின் காரணமாக மருத்துவக் குழுவின் அறிவுறுத்தலின்படி நடிகை குஷ்பு அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட போவதில்லை என்று தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு கூடுதலாக குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து சினிமா நடன இயக்குனர் கலா மாஸ்டர் அவர்கள் நடனமாடி வாக்கு சேகரித்த வீடியோ வைரலாகி வருகிறது. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு வருமான வரித்துறை விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று 15 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளதாகவும் ஈரோட்டில் 107 டிகிரி பாரன்ஹீட் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்ககிரி சட்டப்பேரவை தொகுதியில் 1141 பேர் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தலைவர் JP நட்டா அவர்களின் வாகன பேரணி திருச்சியில் நேற்று தொடங்கி நடைபெற்றது. இன்று முதல் தமிழகத்தில் உள்ள சில பகுதிகளில் 6 நாட்கள் பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கடலூரில் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திருமாவளவன் மற்றும் மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் R சுதா ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இதுவரை 192 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், நகைகள், பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் டிஜி யாத்ரா திட்டம் ஏப்ரல் 2வது வாரத்தில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 8050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் கல்லூரிகள் ஜூன் 19ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக கல்லூரி கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.